வணக்கம் மாஸ்டர்ஸ். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த மகாவதார் டிவி சேனலுக்கு வரவேற்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கும் மிக்க மிக்க நன்றி. ஸோ மாஸ்டர்ஸ், அற்புதமா நாம தியானம் பண்ணோம். ஒரு தியானத்துக்கு அப்புறமா நாம ஞானம் கேட்கறது அப்படின்றது ரொம்ப சிறந்த விஷயம். ஏன்னா நாம அந்த ஞானத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஆழமா பதியும். நாம நிறைய விஷயங்களை நாம கேட்போம், நமக்குள்ள அந்த விஷயங்கள் பதியாது. ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னா, நாம தியானம் பண்ற ஒவ்வொரு சமயத்திலுமே நம்ம அந்த பார்க்குற விஷயங்களாகட்டும் சரி, கேட்கிற விஷயங்களாகட்டும் எல்லாமே நமக்குள்ள போய் நல்லா பதியும். அது எப்ப தேவையோ அந்த நேரத்துல கண்டிப்பா நமக்கு உதவியா இருக்கும். அதனால தான் நாம தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நாம விஷயங்களை கேட்கிறோம், ஞானத்தை கேட்கிறோம். இப்ப பசங்களுக்கு படிக்க சொல்லும் பொழுது கூட நாம ஏன் சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுப்பா, ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க படிக்கிறது எல்லாமே நல்ல நினைவுல இருக்கும். அப்பதான் நம்ம நினைவுல இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நாம அதை பயன்படுத்தவே முடியும். இல்லைன்னா நம்மளால பயன்படுத்த முடியாது. சோ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரல் டிராவலும் இன்ட்யூஷனை பத்தியும் தான். ஆஸ்ட்ரல் டிராவல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ட்யூஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ரெண்டுமே நம்ம தியானம் பண்ணாலுமே சரி, பண்ணலைனாலும் சரி நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்ப தியானம் பண்றதால என்ன பலன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆஸ்ட்ரல் டிராவலும் இன்ட்யூஷனும் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தம்ஸ் அப் காமிக்கலாம். இந்த பயணம் சூக்ஷ்ம பயணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூக்ஷ்ம உடல் பயணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க தம்ஸ் அப் காமிங்க. பேச முடியாதனாலும் தம்ஸ் அப் காமிக்கலாம். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கேள்விப்படல. ஓகே. உங்களுக்கு எல்லாருக்குமே கனவுகள் வருமா? எல்லாருக்குமே கனவுகள் வருது தானே? நம்ம கனவுல எங்கேயோ போன மாதிரி, ஆ பார்த்த மாதிரி அப்படின்னு நாம ஃபீல் பண்ணுவோம். ம். அதே மாதிரி ஒரு வேலை செய்யும் பொழுது, நமக்கு இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சடனா நமக்கு ஒரு உள்ளுணர்வு வரும். இதுதான் மாஸ்டர்ஸ். உள்ளுணர்வு தான் இன்ட்யூஷன். இது தியானம் பண்றதுக்கு முன்னாடி கூட நமக்கு வந்துட்டு தானே இருந்தது. தூக்கத்துல நாம பல பிரதேசங்களுக்கு போயிட்டு தானே இருந்தோம். ஆனா நமக்கு சரியா ஞாபகத்துக்கு இருக்காது அது. ஆனா நமக்கு அ எங்கேயோ போன மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். என்னமோ போனேன், என்னமோ நடந்தது, யாரெல்லோ பார்த்தேன் நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல், சூக்ஷ்ம உடல் பயணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தியானத்துக்கும் முன்னாடியும், பின்னாடியும் இதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நாம இன்ட்யூஷன்னா எப்படி அது நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அப்பதான் நமக்கு அந்த பலன்கள், அதோடைய யூஸ் என்ன அப்படின்றது நம்ம ஆழமா புரியும். சோ இந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படின்றத பார்த்தோம். இந்த உள்ளுணர்வு எப்போ வருது மாஸ்டர்ஸ் நமக்கு? நாம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே கன்ஃப்யூஷன்ல இருந்தா நமக்கு அந்த உள்ளுணர்வு வருமா? நாம கூட யோசிப்போம். இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாமா? எது பெட்டர்? என்ன ஒரு முடிவே வரமாட்டேங்குதே! நான் எப்படிதான் பண்ணணும்? ஏன் ஒரு வண்டியில போயிட்டு இருந்தா கூட நமக்கு ரூட் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல நின்னு இப்படி போகணுமா? அப்படி போகணுமா? ஒண்ணுமே புரியாது. நம்ம அங்க ஆளும் இருக்க மாட்டாங்க. Google மேப்பும் வேலை செய்யல. அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு தவிக்கிற நாட்கள் இருக்கும். சில சமயங்கள்ல. நடமாடுற மக்களும் அந்த ரோட்ல இருந்திருக்க மாட்டாங்க. Google மேப்பும் வேலை செய்யல. ஏன்னா அங்க நெட் இல்ல இப்ப. அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல நம்ம கன்ஃப்யூஷன்லயே இருந்து நம்ம போராடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தீர்வு வருமா? ஒரு நிமிஷம் நம்ம காமா இருந்து
இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும். லெஃப்ட்ல போ, ரைட்ல போ அப்படின்னு. அந்த வழியில நாம போறோம். அதுதான் மாஸ்டர்ஸ் உள்ளுணர்வு. அங்க எங்க காமா இருக்கணும்னு நமக்கு தெரியும். அந்த பதற்றம் இல்லாத நிலையில நாம இருக்கணும். டைம் ஆயிடுதே, அந்த ஃபங்ஷன் முடிஞ்சிருமோ, இல்ல வேற ஏதாவது நம்ம கரெக்ட்டா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணுமோ, அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த விஷயங்களுக்கு நம்ம அந்த சரியான நேரத்துல, சரியான இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்னாலே ஒரு சின்ன விஷயமா, ஒரு பஸ்ஸ புடிக்கணுமோ, இல்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சோ, அப்போ நமக்கு தேவை என்ன? மனசுல ஒரு அமைதி. அந்த அமைதி எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த அமைதி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அந்த மனம் அப்படின்றது காலியாயி, அந்த எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம, நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இல்லாம ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்து அந்த மனம் அடங்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்துல தான் உங்களுக்கு உள்ள இருக்கிற உங்களுடைய அந்த ஆன்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அது எப்பவுமே நம்மள வழி நடத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு கணத்திலயுமே நம்மள வழி நடத்தும். ஆனா, அத கேட்கிற சக்தி நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா, நம்ம மனம் அப்படின்றது எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்பயாவது அது ஓய்வெடுக்குது. நாமளா அது, "ஏய் சும்மா இரு" அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார வைக்கும் பொழுதோ, இல்ல நான் இப்ப இது மேல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு நாம ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது, அப்போ கூட அப்பப்ப நடுவுல டொய்ன்னு போயிட்டு வந்துரும். ஐயோ! இது பார்க்கணும்னு சொன்னா எதெதையோ யோசிச்சுட்டு இருக்கேனேன்னு நம்ம நெனைப்போம். அப்படித்தானே? சோ அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நாம இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அப்ப இந்த மாதிரி பண்ணும் பொழுது, நாம அந்த உள்ளுணர்வோட கனெக்ட் ஆக முடியும். அது சொல்ற விஷயங்கள நம்மளால கேட்க முடியும். அத ஃபாலோ பண்ண முடியும். அத ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு? நமக்கு நம்ம வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் எல்லாம் ஈஸியா நம்மளால அடைய முடியும். இப்ப ரூட் தெரியாம நின்னுட்டு இருக்க எனக்கு ஒரு ரு இன்ட்யூஷன் வருது, உள்ளுணர்வு வருது. ஓகே பிந்து, நீ இப்ப லெஃப்ட்ல போனா நீ போயிட முடியும். அங்க தான் இருக்கு நீ போக வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது சின்ன சின்ன சந்தா இருக்கு. எப்படி போ முடியும்? தெரியாது. அப்ப நான் லெஃப்ட்ல போன உடனே எனக்கு ஒரு கிளாரிட்டி. எஸ், இங்க தான் இருக்கு. அப்பா கரெக்ட்டா நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். என் மனசு சொன்னத நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். எப்படிம்மா வந்த? அப்படின்னு கேட்கும்போது, தோணுச்சு அந்த இடத்துல வந்தோனே யாருமே இல்ல. Google மேப்பும் வேலை செய்யல. அங்க கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னு நெனச்சு திகைச்சு போய் நின்னேனா, ஆனா கரெக்ட்டா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு. எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் உள்ளுணர்வு. அப்ப அந்த உள்ளுணர்வுக்கு நாம எப்படி கனெக்ட் ஆறதுன்னா, நம்ம மனச வந்து நாம அமைதிப்படுத்தணும். அமைதிப்படுத்தும் பொழுது அதோட நாம கனெக்ட் ஆயிடுறோம். இப்ப இந்த உள்ளுணர்வு கனெக்ட் ஆனதால நமக்கு என்னெல்லாம் பலன்கள்? உண்மையான அறிவு என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது பாத்தீங்களா? நம்ம மைண்ட் எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா வேவரிங்கா இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம யோசிச்சுக்கிட்டே, உள்ள பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அது வராது. வந்தா கூட அத ரிசீவ் பண்ண முடியாது நம்மளால. அது சொல்லும். ஆனா நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. அது உண்மைய சொல்லும். ஆனா நமக்கு தெரியாது. யாருமே சில சமயத்துல எச்சரிக்கை குடுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கே தோணும். அது அந்த வேல பண்ணாத, அந்த விஷயத்த தொடாத, அத பத்தி பேசாத அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். அத பண்ணாத அப்படின்னு உள்ள தோணும். நம்ம சொல்லியிருப்போம். ஐயோ! எனக்கு தோணுச்சு. நான் அதனால தான் அந்த இடத்துக்கு போகல. நான் அந்த வேலைய செய்யல அப்படின்னு. அது எல்லாமே உள்ளுணர்வு தான். அது நம்மள வழி நடத்துது இல்லையா ஃபிரெண்ட்ஸ்? நம்மள ஆபத்துல இருந்து பாதுகாக்குது இல்லையா? அங்க போனா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்மள பாதுகாக்குது. அப்ப நம்ம அத கேட்கணும் இல்லையா? நமக்கு அது ஒரு முன்னெச்சரிக்கையா குடுக்குது இல்லையா? அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை. நம்ம பார்த்தோம்னா, நம்ம மனிதர்களுக்கு தான் தெரியாதா? இப்ப ஏதாவது ஒரு பூகம்பம் வருது, இல்லன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல வருதுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன விட்ட மத்த எந்த ஜீவராசிக்கும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா, அது எல்லாமே அந்த இடத்த விட்டு காலியா இருக்கும். மனுஷங்களுக்கு மட்டும் புரியாம அந்த இடத்துல இருப்பாங்க. நெறைய ப்ராப்ளம்ல சிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனுஷங்க தான். அந்த எர்த்குவேக்ஸ் வரும்பொழுது, இல்லன்னா அ பூகம்பங்கள் வரும்பொழுது, இல்ல கடல் சீற்றங்கள் வரும்பொழுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மற்ற பிராணிகளுக்கு யாருக்குமே எந்த தொந்தரவும் வராது. மனிதர்களுக்கு மட்டும் தான் வரும். மனிதர்களுக்கு கூட அந்த இடத்துல அவங்களுக்கு இன்ட்யூஷன் குடுக்கும். ஆனா,
அதை ஃபாலோ பண்ண தெரியாம மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல தர்க்கத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க, டிசிஷன் மேக்கிங் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறதால அது புரிய மாட்டேங்குது. ஆனா எப்ப நாம அதோட கனெக்ட் ஆகுறோமோ நமக்கு வந்து அந்த மாதிரி ஆபத்துகளில இருந்து நம்மள கூட நாம பாதுகாத்து இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு புதிய சிந்தனைகள் நாம என்ன பண்ணணும் அப்படின்ற சிந்தனைகள், எப்படி பண்ணா நல்லா இருக்கும், சடனா ஒரு ஐடியா எனக்கு சடனா தோணுச்சு, இப்படி பண்ணா சக்சஸ் ஆயிடும் எனக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சடனா எனக்கு பசங்களை கேட்டீங்கன்னா எனக்கு சடனா தோணுச்சுமா அந்த கொஸ்டின் வரும்னு சொல்லி நான் அதனால நல்லா படிச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்யூஷன், அந்த கனெக்ஷன் அப்படின்றதுதான் நம்மள பாதுகாக்குது, நம்மள வழி நடத்துது, புதிய யோசனைகளை கொடுக்குது. அப்ப நமக்கு நம்ம வாழ்க்கை ஈஸியா ஆயிடும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அந்த யோசனைகள் கிரியேட்டிவா எப்படி அழகா அதை பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறாருன்னா அவருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி வருது? உள்ள இருக்கிற அந்த அமைதியும் அவர் உள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வும் அவருக்கு சொல்லுது, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. அழகா அவர் வடிவமைக்கிறாரு, சிலை வடிக்கிறாரு, அழகா இசை வாசிக்கிறாங்க, புது புது கம்போசிஷன்ஸ், புது புது பாட்டு கேட்கிறோம். எப்படி? அந்த கிரியேட்டிவிட்டி இப்படிதான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு சரி இதெல்லாம் ஓகே, நம்ம பௌத்திக வாழ்க்கை, ஆன்மீக வளர்ச்சிக்கு என்ன நடக்குது நமக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? நம்ம எப்படி எனக்கு என்ன பெனிஃபிட், ஆன்மீகமா நான் முன்னேறணும் தான் நான் இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்போம். இதுக்கு நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நாம எந்த எந்த ஒரு அமைப்பை சூஸ் பண்ணணும், அந்த அமைப்புக்கு போனா நம்மள ப்ராப்பரா வழி நடத்துவாங்களா, நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் தெளிவு நமக்கு கிடைக்கும். கரெக்டா நம்ம அந்த அமைப்புக்கு போவோம், அந்த இடத்துல எல்லா விஷயங்களையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நாம தியானம் பண்ண சொல்றாங்களா, ஓகே தியானம் பண்ணலாம், 1 மணி நேரமாவோ, இன்னைக்கு பௌர்ணமி 3 மணி நேரம் சொல்லியிருக்காங்க பண்ணலாம் அப்படின்னு தோணும். நாம தியானம் அதிக பண்ண பண்ண பண்ணதான் நம்மளுடைய அந்த மனம் அப்படின்றது வந்து காலி ஆகும். அப்பதான் அந்த உள்ளுணர்வு அப்படின்றது நமக்கு நல்ல கனெக்ஷன்ல வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எனர்ஜி ஃபுல்லா இருப்போம். தியானம் அதிகமா பண்ணும் பொழுது நமக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். அந்த அதிகமான ஆற்றல் கிடைக்கும் பொழுது நம்ம உள்ளுணர்வோட நல்லா கனெக்ட் ஆகுவோம். அப்ப நம்மளுடைய அந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது இருக்கு இல்லையா நமக்கு. உம் அந்த உள்ளுணர்வே நமக்கு ஒரு கனெக்ஷன் தான், ஆன்மீகத்துல நடக்கிற முன்னேற்றம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளால மற்றவங்களை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓ இவங்க அவங்க வந்து அவங்க கிட்ட அதிகமா பேசாத, நீ ஒரு மெயின்டைன் பண்ணு, நல்ல உங்களுக்கு கனெக்ஷன் வரும். சில பேர்கிட்ட நம்ம அதிகமா தொண்ணு பேசினா வேலை ஆகாது. நம்ம அமைதியா இருந்தோம்னா அவங்க வேலை பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. அது நமக்கு எப்படி தோணும், எப்படி தெரியும், மத்தவங்க யாருமே சொல்ல மாட்டாங்களே, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா போயிட்டு இருக்கோமே, எப்படி நமக்கு தெரியும்? இப்படித்தான் தெரியும் நமக்கு. மனம் அப்படின்றது அந்த அமைதி நிலைக்கு போகுது இல்லையா, அப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படின்றது வருது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தானே மாஸ்டர்ஸ். அந்த பெனிஃபிட்ஸை தான் நாம இப்ப யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எப்படி நமக்கு கிடைக்குது? நம்ம உள்ளுணர்வுல கனெக்ட் ஆகும் பொழுது கரெக்டான விஷயம் நமக்கு தெரியும். அந்த எனர்ஜி சிஸ்டம்ல நமக்கு வர்றது அது கரெக்டா ராங்கா அப்படின்றது நமக்கு அழகா தெரியும். அப்ப அப்ப நம்ம ப்ராப்பரா டெசிஷன் எடுப்போம்ல, அப்ப நமக்கு அது வெற்றியை தானே கொடுக்கும். வேற எதையாவது கொடுக்குமா? கொடுக்காது தானே. எல்லாருமே ஒரு வேலையை நம்ம செய்யறோம்னா நம்ம வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அதுக்கு கரெக்டான முடிவு எடுக்கணும். அந்த கரெக்டான முடிவு யார் கொடுப்பாங்க? பல பேர் பல முடிவுகளை சொல்லுவாங்க. நீ இப்படி பண்ணு நல்லது, அந்த வேலையை பண்ணு நல்லது, நீ இந்த வேலைக்கு போ, இந்த வியாபாரம் செய், இந்த ஸ்கூல்ல படிக்க வை, இந்த கோர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு பல பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எது சரி அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? அது நம்ம உள்ளுணர்வு நமக்கு கொடுக்கும். உள்ளுணர்வு கொடுக்கிற அந்த அறிவு அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, அது எதுக்குமே ஈடாகாது. யார் என்ன சொன்னாலும் சரி, உள்ளுணர்வு நமக்கு சொல்றது வந்து ரொம்ப ஆணித்தனமா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும் நமக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம உள்ளுணர்வு வேண்டான்னு சொல்லுதா? வேண்டாம்.
பண்ணுன்னு சொல்லுதா, நம்ம பண்ண முடியும் நம்மளால. அப்ப நமக்கு செகண்ட் தாட் கூட வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சக்தி அப்படின்றது நம்ம உள்ளுணர்வுக்கு இருக்கும். அது வரும்பொழுதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டவுட் வரும் சில சமயத்துல. இது என்னுடைய மனசு சொல்லுதா? இல்ல எனக்கு உள்ள இருந்து வருதா? எது கரெக்ட்? எது தப்பு? இதுவா? இதுவா? அப்படின்னு. சில சமயங்கள்ல தோணும் இல்லையா? அப்ப நம்ம எப்படி அத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அத? சிம்பிள். உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது. உங்களுக்குள்ள உங்களுடைய அந்த ஆன்மா சொல்லுது அப்படின்னு. ஏன்னா அந்த ஆன்மாக்குள்ள நெறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறோம். ஆனா அது எப்பவுமே விழிப்பு நிலையில இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம முன் ஜென்மங்கள்ல தெரிஞ்ச விஷயங்கள், படிச்ச விஷயங்கள் எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அத ஆக்டிவேட் பண்ண தான் நமக்கு தெரியணும். இந்த தியானத்தின் மூலமா நம்ம அத ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அது எப்பவுமே நம்ம கூட நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? நாம இந்த காலத்துல இருக்கணும். பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். விழிப்புணர்வோட நாம இருக்கணும். அப்ப நாம அந்த ஆன்மாக்குள்ள இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த சக்தி எல்லாத்தையுமே ஞானம் எல்லாத்தையுமே நாம இப்ப யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப நாம அத யூஸ் பண்ணிக்கும் பொழுது, அது அவ்வளவு ப்ராப்பரா கைட் பண்ணும். எப்படின்னா, அதுல ஒரு நெகட்டிவே இருக்காது. எதிர்மறையான விஷயமே இருக்காது. எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். 2 விஷயங்கள் அப்படின்றதே இருக்காது. ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். அது கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நடைமுறையில பேசுற வார்த்தைகள் இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அந்த மாதிரி டிஃபரெண்ட்டா இருக்கும் பொழுது, நம்ம ஈஸியா அத கிராஸ்ப் பண்ண முடியும். இது ஏன் நான் எப்பவுமே இப்படி பேச மாட்டேனே! நான் இப்படி சிந்திக்க மாட்டேனே! டிஃபரெண்ட்டா வருதே! அது எப்ப நடக்கும்? நாம விழிப்புணர்வோட இருந்தா தான் அது நடக்கும். அதுவும் எப்படி வரும்னா, மின்னல் வேகத்துல வரும். ஒரு நம்ம காமெடி சீன்ல பார்ப்போம் பார்த்தீங்களா? "வாம்மா மின்னல்" அப்படின்னா, அவங்க மின்னல் மாதிரியே வந்து போயிடுவாங்க. எத்தன வாட்டி பார்த்து நாம சிரிச்சிருப்போம். அவங்க பேரு மின்னல். வர்றது போறதும் மின்னல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நமக்குள்ள வர அந்த இன்ட்யூஷன்ஸ் கூட ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாம அத புடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது நம்மளால அத கேட்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். அந்த உள்ளுணர்வுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா நம்ம மனசு அப்படின்றது 2 இருக்கும். பண்ணலாம். இல்லன்னா எப்படியோ நீ பண்ணலாம். பண்ணா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆ சோ அதனால நீ பார் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் அப்படின்றது நமக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம மனசு. உள்ளுணர்வு ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லும். டப்புன்னு போட்டுரும். புடிக்கிறது தான் நம்ம பால போட்டுரும். நம்ம புடிச்சா உண்டு. இல்லன்னா போச்சு. கேட்ச் போச்சு. சோ இதுதான் உள்ளுணர்வு. சோ உள்ளுணர்வ பொறுத்தவரைக்கும் நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு. உள்ளுணர்வுன்னு இல்ல. எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. வேற எங்கேயுமே இல்ல. நாம செய்ய வேண்டியதெல்லாம் தியானம், நிகழ்காலத்துல இருக்கணும். இக்கணத்துல வாழ கத்துக்கணும். பாஸ்ட்டுக்கும், ஃபியூச்சருக்கும், இறந்த காலத்துக்கும், எதிர்காலத்துக்கும் தாவாம நிகழ்காலத்துல இருக்க நாம பழகணும். சோ பாருங்களேன், ஒரு உள்ளுணர்வுக்கே நமக்கு இவ்வளவு அதிகமான பெனிஃபிட்ஸ் வருது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு தியானம் தான். வேற எதுவுமே கிடையாது. அதுவும் ஈஸி. ஜஸ்ட் நாம அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம சுவாசத்த கவனிச்சா எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஆனா நாம எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இது இன்ட்யூஷன். இது நம்மளுடைய உள்ளுணர்வு பற்றிய விஷயங்கள். சோ இத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியும் தானே? புரியலையா? கண்ண மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா, நம்ம மனம் அப்படின்றது அடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிறது வர்றது நமக்கு கனெக்ட் ஆயிடும். புதுசா அப்ப பண்ணணும்னா கஷ்டமா இருக்கும். அதனால தான் நம்ம டெய்லி தியானம் பண்ணணும்னு சொல்றது. அப்ப எந்த நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த நேரத்துல எங்க உட்கார்ந்தாலும், எந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது உட்கார்ந்தாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்ல. நம்ம மத்தவங்கள கேட்கவே தேவையில்ல. என்ன பண்ணட்டும்? இது பண்ணா நல்லதா? அப்படின்னு சொல்லி. சோ எவ்வளவு ஒரு பெனிஃபிட் நமக்கு உள்ளுணர்வுல. சோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல்.
சூக்ஷ்ம பயணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சூக்ஷ்ம பயணம். ஏன்னா நம்ம கனவு நம்ம சம்டைம்ஸ் நம்ம கனவுல பார்த்தது எல்லாமே நேர்ல பார்க்கும்பொழுது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நான் இதுதான் இந்த இடத்துக்கு இப்பதான் முதல் முறையா வரேன், ஆனா எனக்கு இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப நம்ம எப்ப போயிருப்போம்? கனவுல போயிருக்கோம். நாம வீட்டுலதான் தூங்கிட்டு இருக்கோம், ஆனா நாம எப்படி போனோம் அந்த இடத்துக்கு? நம்ம வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம், இல்ல வேற எங்கேயோ தூங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அந்த போகாத ஒரு இடத்துக்கு, போகாத ஒரு ஊருக்கு, தெரியாத நம்ம அது வரைக்கும் நம்ம போற வரைக்கும் அந்த இடத்துல அது இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ள. அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் அது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். எப்படி? பார்த்த ஒரு ஃபீலிங் நம்ம உள்ளுணர்வோட நம்ம அகத்தோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். அப்ப நமக்கு அந்த ஃபீல் அப்படின்றது கிடைக்குது. அப்ப நாம செஞ்சது என்ன அந்த நேரத்துலன்னா, நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல், அந்த சூக்ஷ்ம பயணம் அப்படின்றது செஞ்சிருக்கோம். உடல் தூங்கிட்டே இருக்கு, அப்ப எது சூக்ஷ்ம பயணம் செஞ்சிருக்கு? நமக்கு நிறைய உடல்கள் இருக்குன்னு நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கீங்க தானே? எத்தனை உடல்கள் இருக்கு மாஸ்டர்ஸ் நமக்கு? யாராவது சொல்லலாமே? நம்ம பௌத்தீக உடல் இல்லாம நமக்கு இன்னும் சில உடல்கள் இருக்கு. தெரியுமா மாஸ்டர்ஸ் அது? எஸ், பர்ஃபெக்ட். மொத்தம் 7 உடல்கள் இருக்கு நமக்கு. நம்ம பௌத்தீக உடல் இல்லாம இன்னும் 6 உடல்கள் இருக்கு. அதுல சூக்ஷ்ம உடல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த பௌத்திக உடலை தாண்டின உடனே அடுத்த கட்ட லேயரா நமக்கு இந்த பிராணமய உடல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சூக்ஷ்ம உடல் இருக்கும். இந்த சூக்ஷ்ம உடல் தான் இந்த பௌத்திக உடலை விட்டு வெளியே போகுது. அது வெளியே போகும் பொழுது எப்படி போகுது அப்படின்னா, இது நம்ம தூக்கத்துல பண்ணும் பொழுது அது எப்படி போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. அது தானா சரிஞ்சு போயிடும் வெளியே. போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வந்துரும். அப்ப அந்த மாதிரி உள்ள வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு சில அசைவுகள் மூலமா நமக்கு தெரியும். ஏதோ நமக்கு ஒரு சின்னதா விழிப்பு வரும். நம்ம எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கு, நம்ம தூங்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் நமக்கு. ஆனா நம்ம தியானம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சூக்ஷ்ம உடல் விடுதலை ஆகிறது கூட நம்மளால உணர முடியும். எப்படி அது ரிலீஸ் ஆகுது நம்ம பௌத்திக உடல்ல இருந்து அப்படின்னு சொல்லி. எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில இருந்து அந்த உடல் வெளியில ஸ்லைட்டா கிளைட் ஆகும். கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம கால்கள் கிட்ட கொஞ்சமா ஒரு மூமெண்ட் தெரியும். அந்த இடத்துல இருந்து வெளியில ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும், மிதக்க ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் மேல உயரும். உயர்ந்து 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 பறந்து போகும். பறந்து போகும்பொழுது அது எப்படி பறக்கும்? அப்ப பறந்து போயிடுச்சுன்னா எப்படி தோணும் இல்லையா நமக்கு? அது கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்ம பௌத்திக உடலுக்கும் அந்த சூக்ஷ்ம உடலுக்கும் சில்வர் கார்ட் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த சில்வர் கார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் சூக்ஷ்ம உடல் போகுதோ போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெருசு அந்த சில்வர் கார்ட். மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது முடிஞ்ச உடனே டப்புன்னு உள்ள வர்றதுக்கு அந்த சில்வர் கார்டு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நமக்கு தெரியணும்ல நாம எங்க உள்ள வரணும்னு. சோ டக்கு அந்த சில்வர் கார்டு மூலியமா நம்ம உள்ள வந்துருவோம் நம்ம பாடிக்குள்ள. இந்த கிளைட் ஆறது, பறக்கிறது, மூவ்மெண்ட் இது எல்லாமே நமக்கு தியானத்துல தெரியும். தியானத்துல இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் நம்ம மனம் அப்படின்றது அமைதி ஆகும் பொழுது மட்டும்தான், அமைதியாகி நம்ம அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும் பொழுதுதான் இதுவும் நடக்கும். இந்த சூக்ஷ்ம உடல் அப்படின்றது நம்ம விடுதலை ஆறதால நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இது அழகா சொல்லுவாங்க. அகத்தியர் மாஸ்டர் நமக்கு அழகா சொல்லியிருக்காரு. என்னது அப்படின்னு சொன்னா, நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இத பத்தி யாரு சொல்லியிருக்காங்க? நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம தியானம் பண்ணும்பொழுது, இந்த சுவாசத்தை கவனிக்கும் பொழுது இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது நடக்குது. நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொன்னா, பறந்து போறோம். அப்ப அகத்தியர் எப்படி தெரியுமா அத சொல்லியிருக்கார்? வானில் யோக பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாம பயணம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல போறதுதான் பயணம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா எதுல டிராவல் பண்றோம்? இந்த பௌத்திக உடல் டிராவல் பண்ணணும்னா ஒரு ஃபிளைட்டோ இல்ல
ட்ரெயினோ, பஸ்ஸோ, காரோ, டூ வீலரோ இல்ல நடந்தே கூட பயணம் செய்றோம். அந்த மாதிரி பயணம் செய்யறது இந்த பௌத்திக பயணம். ஆனா, வானில் யோக பயணம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அகத்தியர். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே சூக்ஷ்ம உடல விடுதலை செஞ்சு நாம வானல பறக்கிறதால எல்லா இடங்களுக்கும் நம்மளால போக முடியும். இந்த உலகத்துல இருக்கிற எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும். இந்த உலகம் இல்ல, இன்னும் இத மாதிரி பல உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்களுக்கு எல்லாமே கூட நம்மளால இந்த சூக்ஷ்ம உடல் மூலமா நம்மளால பயணிச்சு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாஸ்டரும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்றாங்க மாஸ்டர்ஸ். இந்த சூக்ஷ்ம உடல் பயணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லோப்சாங் ராம்பா மாஸ்டர் பத்ரிஜி அவர்களுக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது நடந்தது. அது வரைக்கும் அவர் வந்து பல மாஸ்டர்ஸ் புத்தகங்களை படிச்சுட்டே இருந்திருக்காரு. பல சொசைட்டிஸ்க்கு போயிட்டு இருந்தார். பிரம்மகுமாரிஸ் அப்படி அது வெவ்வேறு ஆசான்களிடம் கிட்ட போயிட்டு பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஃபைனலா அவர் வந்து லோப்சாங் ராம்பா மாஸ்டருடைய யூ ஃபார் எவர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் அவருக்கு வந்து தேடுதல் அப்படின்றது முடிவடைந்தது. ஓகே, நாம இதுதான் ரைட் பாத் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தேட வேண்டியது அவசியம் இல்லை, இதுதான் ஃபைனல் அப்படின்றத அவர் புரிஞ்ச உடனேயே அவரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆனாபானாசதி தியானம், பிரமிட்ஸ பத்தி, மரணத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சார். அந்த யூ ஃபார் எவர் புத்தகம்ல அவ்வளவு அழகா கொடுத்திருப்பாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்க, ராம்பா மாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பயணம் அப்படின்றது, இந்த சூக்ஷ்ம உடல் பயணம்ன்றது யார் வேணும்னாலும் பண்ணலாம். ஏன்னா இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னன்னா நம்பிக்கை. இது என்னால கூட பண்ண முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை. அண்ட் அது பண்றதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பண்ணணும், ஒரு வேலையை செய்யணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது என்ன? பயம். எந்த வேலை செய்யணும்னா தெரியாத ஒரு வேலை, ஐயோ சூக்ஷ்ம உடல் பயணமா, சூக்ஷ்ம உடல் வெளியே போகுதா, என்னடா இது அப்படின்னு பயப்படக்கூடாது. நம்பிக்கையும் இருக்கணும். இது அதனாலதான் இது ரெண்டும் இருந்தா இது யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு திபெத் யோகி அப்படின்றதால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திபெத்ல இவங்க எல்லாருமே எல்லா இடங்களுக்கும் சூக்ஷ்ம பயணம் மூலியமா தான் போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஞானத்தை எல்லாம் தெரிஞ்சுப்பாங்களாம். எவ்வளவு நல்லா இருக்குல்ல? டிக்கெட்டு போடணும், டிக்கெட்டு கிடைக்குமா கிடைக்காதா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம நம்ம வீட்டுல இருந்துகிட்டே சூக்ஷ்ம உடலை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்க இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டு நம்ம வந்துடலாம்ல. எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல நம்ம பண்ணோம்னா. ம். ஈஸி அப்படின்றாரு பாருங்க. அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களாம். சோ இங்க ஒவ்வொரு விஷயமும் பாருங்களேன், எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க அந்த மாதிரி தான் நாங்க போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த சூக்ஷ்ம பயணம் மூலியமா பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இதுக்கு என்ன வேணும்னா நாம பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி செய்யணும். நம்ம தெரிஞ்சுக்கணும், பயிற்சி செய்யணும். தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப எனக்கு தெரியும். நமக்கு இன்னும் என்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்ற விஷயத்த கிளியரா ராம்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. ராம்தா எப்படி தெரியுமா சொல்லியிருக்காரு இதே விஷயத்த? நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பூமி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த பூமிய மாதிரி இன்னும் பல உலகங்கள் இருக்கு. நிறைய உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்களுக்கெல்லாம் நாம பௌத்திக உடலோட போக முடியாது. சூக்ஷ்ம உடல் போகும். நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ இந்த பூமியில இப்பதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சு முடிச்சிடணும், இந்த முடிச்சுட்டு இந்த பூமியை விட்டு போயிட்டா ஒண்ணுமே கிடையாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாம எப்ப இந்த சூக்ஷ்ம பயணம் அப்படின்னு செய்யறோமோ அப்ப இந்த பூமி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய உலகங்கள் இருக்கு. அங்க கூட ஜீவராசிகள் இருக்காங்க, அங்க கூட மக்கள் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல சூக்ஷ்ம உலகங்கள் இருக்கு அப்படின்னு அழகா சொல்றாரு. சோ அந்த உலகங்களுக்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா இந்த பயணம் தான். இது எப்படி நம்மளால போக முடியும்னா, நம்ம ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் பொழுதுதான் போக முடியும். அந்த போற பயணம் எப்படி இருக்கும்? நமக்கு ரூட் தெரியணுமே அப்படின்னு சொன்னா, அதுக்கு கூட அழகா அந்த ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. நம்ம எப்படி ஒரு ஹைவேல போகும் பொழுது, நேஷனல் ஹைவே அப்படின்னு நம்ம சொல்றோம். நைட்ல டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்?
ஃபுல்லா இருட்டா இருக்கும். ஆனா அந்த பாதையில லைட்ஸ் இருக்கும். அந்த ரோட்ல கூட அந்த சின்ன சின்ன லைட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஃபிளாஷ் லைட் போட்ட உடனே நம்ம காரோடைய வெளிச்சம் வந்த உடனே அங்க ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ரிஃப்ளெக்ஷன் வரும். அது பார்க்க எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல அந்த பாதை. அந்த மாதிரி ஒரு லூமினஸ் பேண்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்குமா. நம்ம எப்ப அந்த லூமினஸ் பேண்ட் அப்படின்றத கடைபிடிச்சு போய் அந்த லூமினஸ் பேண்ட்ல தான் நம்ம போவோமா. சோ நமக்கு பயம் அப்படின்றதே கிடையாது. எப்ப நாம இந்த மாதிரியான பயணங்கள் நிறைய செய்றோமோ, அப்ப நமக்கு புரிய வரும். ஓ! இது சகஜமா நடக்கிறது தான். இந்த உலகம் மட்டும் இல்ல. இன்னும் நெறைய உலகங்கள் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த உலகத்துல மட்டும் இல்ல. அப்படின்றது நமக்கு நல்ல ஆணித்தனமா புரிய ஆரம்பிக்கும் பொழுது, முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ். பயம் அப்படின்றது அந்த விஷயத்துல இருக்கவே இருக்காது. நம்ம இறப்பு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் அப்படின்றது இருக்கும். அந்த இறப்ப பற்றின பயமே இருக்காது. ஏன்னா, இதையும் தாண்டி நெறைய விஷயங்கள், புனிதமான விஷயங்கள், நமக்கு பரவசமூட்டுற விஷயங்கள் நெறைய இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்ச உடனே அப்ப இறப்புக்கு பயப்படுவோமா? ஓகே, இது இல்லன்னா இன்னொரு உலகம் இருக்குப்பா. அங்க போய் நம்ம கத்துக்கலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா இந்த உடல விட்டு பிரிஞ்சு போறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அ கற்கிற விஷயம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த வாழ்க்கை மாதிரி இன்னும் பல வாழ்க்கை இருக்கு அப்படின்றது நமக்கு ஆணித்தனமா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சூக்ஷ்ம பயணம் மட்டும் தான். ஏன்னா, அங்க கற்பனையே நம்மளால செய்ய முடியாது. அத்தன உலகங்கள் இருக்கு. நாம நெனைக்கிற இந்த உலகம் மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ். சரி, அந்த உலகங்களுக்கு போறதால உங்களுக்கு என்ன பலன்? ஆஸ்ட்ரல் டிராவல்னால என்ன பெனிஃபிட் என்னுடைய வாழ்க்கைக்கு? நான் இங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கணத்துல வாழணும்னு சொல்றீங்க. அப்ப எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் நமக்கு வரும் இல்லையா? அப்ப அந்த பெனிஃபிட்ஸ் எப்படி நமக்கு வருது? என்ன மூலமா நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா? புரியாத புதிரா நிக்கிறேனே நானு. உள்ளுணர்வோட கனெக்ட் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கும். இல்லன்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ற மூலமா கூட நமக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். எப்படி அப்படின்னா, நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்பொழுது நம்ம பல உலகங்களுக்கு போவோம். பல ஆசான்கள பார்ப்போம். உயர்ந்த நிலையில இருக்கிற ஆசான்கள நாம சந்திக்க முடியும். அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்க வந்து நமக்கு வழி நடத்துவாங்க. டேய், நீங்க இதுக்காக தான்ப்பா நீ பிறந்திருக்க. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை நோக்கம். நீ போக வேண்டிய பாதை இதுதான். நீ கற்க வேண்டிய விஷயம் இதுதான். இது உன்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. உன்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப என் நீ இங்க வந்திருக்க. நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்ப நாம நாமெல்லாம் யோசிக்கிறோம்ல, நாம ஏன் பிறந்திருக்கோம்னு தெரியல. நான் ஏன் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்? நான் ஏன் இந்த வீட்ல பிறந்திருக்கேன்? என்னை சுத்தி இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்காங்க? நான் எத கத்துக்க வந்தேனே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுல்ல, ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா கூட. அவங்க என்ன நம்மள வழி நடத்துறாங்க இல்லையா, அந்த ஆசான்கள். இன்னும் சொல்லப்போனா, நம்ம அந்த மாதிரி வெவ்வேறு உலகங்களுக்கு போயிட்டு பார்க்கும்பொழுது, அந்த இடத்துல நமக்கு குணப்படுத்தல் கூட நடக்குது மாஸ்டர்ஸ். நெறைய பேருக்கு நம்ம இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டீஸ்ல ஆழ்ந்த தியானத்துல போகும்பொழுது, நீண்ட தியானம் சாதனை செய்யும் பொழுது, அவங்களுக்கு இருந்த வியாதிகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து நாங்க குணமாயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு ஒரு ஏதோ எனக்கு ஒரு என்ன சொல்றது? அனஸ்தீசியா குடுத்த மாரி இருந்தது. ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் குடுத்தாங்க. ஏதோ ஒரு மருந்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு? அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா அவங்க டிராவல் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆசான்கள் அவங்களுக்கு வழி நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சிகிச்சை முறையும் செஞ்சிருக்காங்க. சோ இது கூட பாசிபிள். இதனால நம்ம பௌத்திக உடல்ல அந்த மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. நம்ம ஆனந்தமா இந்த பூமியில வாழ முடியுது. சோ நம்ம மரணத்துக்கு அதுக்கப்புறமா தான் போவோம் அந்த உலகங்களுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம இப்ப இருக்கும் பொழுதே அந்த உலகத்த பார்த்துட்டோம்னா, அப்ப போகும்பொழுது நமக்கு புதுசா இருக்குமா? பயம் அப்படின்றது ஏற்படுமா? இல்லல்ல. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம புதுசா நம்ம இந்த பூமியிலேயே ஒரு இடத்துக்கு புதுசா போறோம். தெரியாத இடத்துக்குன்னா நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. சோ அதனால தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு.
நம்ம எங்க போவோம்னு நமக்கு தெரியாது. இத பூமியை தாண்டி இருக்கா அப்படின்றது தெரியாது. நம்ம எப்ப இந்த சூக்ஷ்ம பயணம் செய்யறோமோ, இறந்ததுக்கு அப்புறமா கூட "ஓ, இந்த உலகங்களுக்கு தான் நம்ம போறோமா? ஓகே, ஓகே. ஆ ஃபைன்" அப்படின்னு நம்ம ஒரு கிளாரிட்டி வந்து நம்ம சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆயிடுது. அதுக்கப்புறமா நாம அந்த இறக்கும் தருவாயில, ஓகே நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு தானே போறோம். நமக்கு எதுக்கு பயம் அப்படின்ற நம்ம ஃப்ரீயா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு ஈஸி தானே நம்மளுடைய அந்த டிராவல் கூட. தெரிஞ்ச இடத்துக்கு தான் போறோம்ப்பா. நம்ம ஆசான் அவரெல்லாம் அங்க தானே இருக்காங்க. நாம அவங்கள தானே பார்க்க போறோம். ஓகே, ஓகே. நாம ரெடி அப்படின்னு நாம இருப்போம். சோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மெயினா நம்ம தியானம் பண்ணணும் மாஸ்டர்ஸ். தியானம் பண்ணி நம்மளுடைய அந்த மனச வந்து நாம அமைதிப்படுத்தி, நாம அந்த உடல்கள் இருக்கு இல்லையா? நமக்கு இருக்கிற அந்த உடல்கள வந்து நாம சரி பண்ணிக்கணும். நம்ம சக்ராஸ் எல்லாமே சரி நிலையில வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் இந்த சூக்ஷ்ம பயணம் அப்படின்றது ஈஸியா இருக்கும். அதுக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். அதுல தெளிவு இருக்கணும். ஓகே, நான் இந்த கேள்வி எனக்கு விடை வேணும். யார் எனக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க? எந்த ஆசான் எனக்கு கொடுக்க தயாரா இருக்காங்களோ, நான் அந்த ஆசான சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும். அந்த நோக்கம் அப்படின்றத நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா நாம அட்ரஸ் ஒண்ணு வேணும்ல. எங்கேயாவது போகட்டும், ஏதாவது பார்க்கட்டும் நம்ம போவோமா? டெல்லிக்கு போணும்னு நெனச்சு அந்த டிக்கெட்ட போடுறோம். டெல்லிக்கு போய் என்ன பண்ணணும்? அந்த ஆள பார்க்கணும், இந்த ஆசான பார்க்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்பதானே நம்ம அந்த பாதை அப்படின்றது போகும். அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தியானத்துல உட்காரணும்னா, தியானத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா, உங்க மனம் அப்படின்றது அமைதியானதுக்கு அப்புறமா, நான் இந்த உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த உலகத்துக்கு உங்களால போக முடியும். அங்க இருக்கிறத பார்க்கணும், அங்க இருக்கிற ஆசான்கள் கிட்ட இருந்து அந்த உலகத்த பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சா, அது பாசிபிள். அதுக்கான அறிகுறிகளும் உங்களுக்கு வரும். உங்களுக்குள்ள அந்த ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியும். எங்கேயோ பயணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். காத்துல பறந்த மாதிரி, ஈர்ப்பு வந்த மாதிரி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த விஷன்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அ அங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பாதுகாப்பா ஃபீல் பண்ணணும். பயப்படக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. பயமே இருக்கக்கூடாது. நம்ம பாதுகாப்பா இருக்கோன்ற அந்த உணர்ச்சி உங்களோட இருக்கும் பொழுது, இது எல்லாமே பாசிபிள். அந்த பயணத்த கூட உங்களால அனுபவிக்க முடியும். ஏன்னா நாம பார்க்கிறோம். சில பேர மீட் பண்ணுவோம். ஆசான்கள மீட் பண்ணுவோம். அப்ப மறுபடியும் நாம உடலுக்கு திரும்பி வந்துருவோம். தியானத்துல இருக்கிற பிளஸ் என்ன அப்படின்னா, திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த நடந்தது எல்லாமே நமக்கு ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா நம்ம விழிப்பு நிலையில இருப்போம். எல்லாத்தையுமே அந்த விழிப்புணர்வோட இருக்கிறதால நம்மளால எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்க முடியும். தூக்கத்துல இருக்கிற மைனஸ் அப்ப கூட அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்குது. நாம போறோம். எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ்ல இருக்குது. ஆனா நமக்கு எதுவுமே நினைவுல இல்ல. ஏன்னா அங்க வந்து நம்ம விழிப்புணர்வோட இருக்க மாட்டோம். எங்க போறோம்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம டெஸ்டினேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். அதுதான் இங்க தியானத்துல நமக்கு கிடைக்கிற விஷயம். சோ உண்மையா உலகங்கள நம்மளால பார்க்க முடியும். உண்மையான உலகங்கள நம்மளால பார்க்க முடியும். இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ல. நம்மளால உண்மையான அறிவு, சரியான அறிவு நம்மளால பெற முடியும். இங்க நம்ம பௌத்தீக உலகத்துக்கு தேவையான அறிவ தான் நம்ம பெறுறோம். ஆக்சுவல் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்றது, இப்ப இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் இது எல்லாம் எப்படி பண்றாங்க? அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் அவங்களுடைய உள்ளுணர்வோட கனெக்ட் ஆயி, அவங்க அங்கிருந்து ஞானத்த எடுத்துக்கிறாங்க. சில பேர் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா பயணம் செஞ்சு அங்க இருக்கிறத பார்த்து, ஓ! இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து இங்க வந்து கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி மிஷின்ஸ தயார் செஞ்சு நமக்கு குடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் உள்ளுணர்வு இதன் மூலமா தான் அது நடக்குது. நம்மளுடைய சக்திகள் நமக்கு வளருது. ஏன்னா நம்ம இருக்கிற நிலைய விட இன்னும் அதிகமான நிலைக்கு நம்ம உயர்றோம்ல. அப்ப நமக்கு நெறைய சக்தி கிடைக்குதுல்ல. இதுக்கு பின்னாடி திரைக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம திரை அப்படின்னு சொல்றது நம்ம கண்ணால பார்க்கிறது மட்டும் தான் உண்மைன்னு நெனைச்சிட்டு இருக்கோம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது தான். இந்த திரைய கண்ண மூடிட்டோம்னா, இந்த திரைக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த உண்மைகள் எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு? ம். ஏன்னா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது எத நோக்கி இருக்கு?
நம்ம ஆனந்தமா வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த திரைக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும் பொழுதுதான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் ஆகட்டும் சரி, உள்ளுணர்வு அப்படின்றது இதை க்ளோஸ் பண்ணும் பொழுதே கிடைச்சிரும் நமக்கு. ஆனா அந்த உள்ளுணர்வுல ஸ்டோர் ஆறது எல்லாமே எப்படி நம்ம முன்பிறவிகள் அண்ட் நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல்ல பண்ற விஷயங்கள் எல்லாமே அந்த உள்ளுணர்வுல போய் ஸ்டோர் ஆகும். பாருங்களேன், இந்த ஆஸ்ட்ரல் டிராவலும் இந்த உள்ளுணர்வும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. எதையோ தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஓடுதல்லையும் பேசுறதையும் எல்லாத்தையுமே நம்ம அமைதிப்படுத்தும் பொழுது நமக்கு இது எல்லாமே கிடைக்குது. மனம் அப்படின்றது ஒரு இடத்துல அடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடங்குற இடத்துல இருந்துதான் மத்தது எல்லாமே தொடங்குது. சோ ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே எண்ட் ஆறதே கிடையாது. அங்கதான் தொடக்கம் அப்படின்றதே ஆரம்பமாகுது. முடிஞ்சிருச்சுன்னு இந்த நம்ம என்ன சொல்றோம், மரணம்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். ஆனா அதுதான் ஒரு அடுத்த ஒரு புது விஷயத்துக்கான தொடக்கம். ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றோம் அப்படின்னா புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்மளுடைய அந்த மனம் அப்படின்றது விரிவடையுது. நம்ம 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 ஒரு விரிந்த மனப்பான்மைக்கு போகிறோம். இது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நமக்கு ஒரு புது உலகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. ஓ, இவ்வளவு பெருசா இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு உலகங்கள் இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த ஆஸ்ட்ரல் டிராவலும் சரி, அந்த உள்ளுணர்வும் நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா மாஸ்டர்ஸ்? ஒரு விரிந்த மனப்பான்மை நமக்குள்ள ஏற்படுது. ஒரு கிளாரிட்டி ஏற்படுது. ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. முடிவெடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதுல நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், தியானம். சுவாசத்தின் மீது கவனம். அவ்வளவுதானே. அதுக்கு நம்ம எந்த காசும் செலவு செய்ய வேண்டாம். நம்ம நேரத்துல வாழ்க்கையில அதையும் ஒரு எப்படி குளிக்கிறது, பல்லு விளக்குறது, சாப்பிடுறது எல்லாம் எப்படி ஒரு பாகமா இருக்கோ, நம்ம தியானத்தை நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒரு பார்ட், ஒரு அங்கமா ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அதுக்குதான் பத்ரி சார் அழகா சொல்லுவார், தியானம் என்பது சர்வரோக நிவாரிணி, சர்வபோக காரிணி, சத்யஞான பிரசாதினி அப்படின்னு. எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கே. நமக்கு எல்லா போகங்களும் கிடைக்குதா, என்ன பண்ணா என்ன வேணும் அப்படின்றது ஆஸ்ட்ரல் டிராவலும் உள்ளுணர்வும் சொல்லுதா நமக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே வெற்றி. அப்ப நமக்கு போகங்கள் தானே. வெவ்வேறு இடங்களுக்கு போகும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இந்த பௌத்திக உடல் அப்படின்றது கிளென்ஸ் ஆகி நம்ம ஆரோக்கியமா இருக்கும். அதுவும் கிடைச்சிருச்சா? உண்மையான ஞானம் கிடைக்குதா இந்த தியானத்தினால? இந்த ஆஸ்ட்ரல் டிராவல், உள்ளுணர்வு இந்த ரெண்டுமே போதும், எல்லாத்தையுமே நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுத்துரும். இதை விட முக்கியமான பெனிஃபிட் நமக்கு ஏதாவது வேணுமா மாஸ்டர்ஸ்? இதை அப்ளை பண்ணணும் நம்ம லைஃப்ல, அவ்வளவுதான். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது கூட ஆட்டோமேட்டிக்கா நம்ம தியானம் பண்ணும்போது அது கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்ளை பண்ணிடும். இவ்வளவுதான் மாஸ்டர்ஸ், ஆஸ்ட்ரல் டிராவல் அண்ட் இன்ட்யூஷன். என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல பல நேரத்துல எனக்கு தேவையான இடத்துல எனக்கு அந்த இன்ட்யூஷன் அப்படின்றத என்ன ரொம்ப கைட் பண்ணிருக்கு. நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்றதாலதான் என்னால இவ்வளவு ஆனந்தமா என்னால இந்த வாழ்க்கைய வாழ முடியுது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு எனக்கு என்னோட இன்ட்யூஷன் மூலமா தான் எனக்கு வந்தது. நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய லைஃப்ல. இதை ஃபாலோ பண்றதுனால நான் இந்த நிலையில இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேசணும்னா பயம். என்ன, நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுதும் சரி, காலேஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கும் படிக்கும் பொழுதும் சரி, நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல தான் இருப்பேன். பேச மாட்டேன். எனக்கு நான் செய்யற வேலையை பத்தி சொல்லணும் அப்படின்னா கூட அந்த அளவுக்கு பயத்துல இருந்த ஜாபுக்கு போகும் பொழுது. அந்த பயம் அப்படின்றது இருக்கிற வரைக்கும் என்னால முன்னேற முடியவே இல்லை. எப்ப நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேனோ, ரெகுலரா தியானம் பண்ண ஆரம்பிச்சேனோ, என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுச்சு. நாம ஓடிக்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு எண்ட் அப்படின்றது வேணும்.
நமக்கு ஞானம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் இப்ப எல்லா இடத்துலயுமே தியான மகா யஜ்ஞங்கள் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி தியான மகா யஜ்ஞங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நம்மளுடைய சக்தியை வளர்த்துக்க முடியும். ஆனா அதுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தா கூட பத்தாது. இன்னும் அழகா அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னும் நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கைன்னு நினைப்போம். ஆனா ஒரு எண்ட் வேணும் இல்லையா? சரி, நாம இந்த ஜாபை விட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது தியான சாதனை பண்ணணும், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும்ன்ற ஒரு ஆசை. என்ன பண்ணணும்? ஜாபை விட்டுட்டா பரவாயில்லையா அப்படின்ற ஒரு தோணல். சரி, ஓகே, விட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு. எங்க வீட்ல இருக்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்னால தியான சாதனை பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி இடங்களுக்கு போக முடிஞ்சது. என்னுடைய நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்னுடைய உள்ளுணர்வை நான் ஃபாலோ பண்ணேன்ல, விட்டுட்டேன்ல, அப்பதானே எனக்கு இது எல்லாமே கிடைச்சது. இவ்ளோ என்னால பேச முடியுது, ஒரு செஷனை எடுக்க முடியுது, தெரியாத ஞானத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதால தான் என்னால இவ்வளவு கிளாரிட்டியா சொல்ல முடியுது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒவ்வொரு காலகட்டத்துல எனக்கு ஒரு கைடன்ஸ் அப்படின்றது என்னுடைய உள்ளுணர்வும் சரி, ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமாவும் சரி, எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சிட்டே வந்தது. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது அழகா வழி நடத்தப்படுது. இது யார் நடத்துறாங்க அப்படின்னா, என்னுடைய ஆன்மா என்ன வழி நடத்திட்டு இருக்கு. மாஸ்டர்ஸ் என்ன வழி நடத்துறாங்க. நான் அந்த பாதையில என்னால தியானம் பண்றதாலதான் என்னால நடந்து செல்ல முடியுது. நாம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ். இதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல் அண்ட் இன்ட்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம்.